வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து வேஸ்டேஜ் இல்லாம நான் வாங்கிய நகை என்ன அப்படின்றது தான் வந்து பார்க்க போறோம். நம்ம வந்து 1.5 கிராம்க்குள்ள வந்து தோடு ஜிமிக்கி எடுத்தோம் இல்லையா? அது கூடவே இன்னொரு நகை வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது தங்கத்துல வாங்கியிருக்கேன். அது என்ன அப்படின்றது மாரி கேட்டிருந்தேன். நெறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, தங்க காசா இருக்கும் அப்படின்ட்டு. ஆமாங்க, நான் வந்து தங்க காசு தான் வாங்கினேன். அதுவும் அந்த 100 மில்லி கிராம் அப்படின்றது இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் வாங்கினேன். அது என்ன விலை வந்தது? அதுக்கடுத்து வந்து வேஸ்டேஜே இல்லாம தங்க காசு எப்படி வாங்கலாம்? அப்படின்றத பத்தின எல்லா டீட்டெயிலுமே இருக்கு. அதோட நான் இதுவரைக்கும் வாங்கினதுல எனக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு? அதாவது இந்த 100 மில்லிகிராம் வந்து வாங்குறதுல எனக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு? அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். அதோட நம்மகிட்ட ஒரு மினிமமா ஒரு 850லேருந்து ரூ. 900 இருந்தா கூட தங்கம் வாங்கலாம் அப்படின்னு நெறைய வீடியோல வந்து நான் சொல்லியிருக்கேன். அது பத்தின டீட்டெயில் வந்து இந்த வீடியோல கண்டிப்பா சொல்றேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒண்ணு குடுத்துட்டு, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நான் தங்க காசு வாங்கின கடையில பார்த்தீங்கன்னாக்கா, வேஸ்டேஜ் இல்லாம, அதாவது வேஸ்டேஜ் வந்து நம்ம இல்லாம எப்படி வாங்கலாம்? வேஸ்டேஜ் வந்து கண்டிப்பா போடுவாங்க. அதே சமயம் அந்த வேஸ்டேஜ் வந்து குடுக்காம நம்ம எப்படி வந்து ஒரு சில விஷயங்கள் பண்றது மூலமா நம்ம வந்துட்டு அ தங்க காசு வாங்கலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோல சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து வேற ஒரு ஷாப்ல, அதாவது ஜிஆர்டில வந்து நான் வாங்கியிருந்தேன். ஜிஆர்டில வாங்குறப்போ, அங்க வந்து ஒரு 100 மில்லிகிராம் வாங்குனதுக்கு எனக்கு எந்த அமௌண்ட் போட்டாங்க, அதாவது அதுக்கு வந்து வேஸ்டேஜ் எல்லாம் எவ்வளோ போட்டாங்க அப்படின்றத பத்தி உங்களுக்கு வந்து சொல்றேன். 100 மில்லிகிராம் அப்படின்றப்போ கோல்டு மார்க்கெட் ரேட் படி அன்னைக்கு என்ன விலையோ அதுபடி தான் நமக்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்றேன். 1 கிராம் வந்து ரூ. 8000 அப்படின்றது மாதிரி வச்சுக்கலாம். நம்ம 100 மில்லிகிராம் வாங்குறோம் அப்படின்றப்போ அதுக்கு வந்து ரூ. 800 அப்படின்றது மாரி போடுவாங்க. இப்ப ஜிஆர்டில பார்த்தீங்கன்னாக்கா 100 மில்லிகிராம் அப்படின்றது வந்து கரெக்ட்டா அதே அளவுக்கு கிடைக்காது. அங்க வந்து சீல் பண்ண கார்டுலயும் வராது. வெறுமனே தான் காயினாவே கிடைக்கும். அதில வந்து ஒரு 2, 3 மில்லிகிராம் கூட இருக்கும், இல்ல கம்மியா இருக்கும். அதுக்கேத்தது மாதிரி இந்த ரேட் வந்து மாறும். கரெக்ட்டா 100 மில்லிகிராம் இருந்துச்சு அப்படின்னாக்கா ரூ. 800. அதாவது கோல்டு ரேட் படி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன் இது. அதுக்கடுத்து வந்து அம் அங்க வந்து 3% வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க. காயினுக்கு வந்து 3% அப்படின்றப்போ ரூ. 800க்கு வாங்கியிருக்கோம்னா ரூ. 24 வந்து வேஸ்டேஜ் வரும். 3% ஜிஎஸ்டி வந்து ரூ. 25 வந்து வேஸ்டேஜா வரும். ஸோ டோட்டலா வந்துட்டு ரூ. 849. அதுக்கு மேக்கிங் சார்ஜ்ன்னு சொல்லிட்டு, அதாவது அந்த காயினுக்கான மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 60 வந்து மினிமமா ரூ. 60 வந்து வாங்குறாங்க. இது எல்லாம் சேர்த்து ரூ. 909 வருது. அதாவது 100 மில்லிகிராம் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட கோல்டு ரேட்ட விட நம்ம ரூ. 100க்கு அதிகமா வந்து குடுக்குறது மாதிரி இருக்கு. ஆனா, நான் வாங்கியிருக்க கடையில பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கிடையாது. இன்னும் சொல்லப்போனா வேஸ்டேஜ் கூட இல்லாம நம்மளால வாங்க முடியும். அது எப்படின்றத வந்து இப்ப பார்க்கலாம். இந்த வீடியோ புதுசா பார்க்குறவங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் பட்டன அழுத்தி ஆல்ற ஆப்ஷன் குடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். நீங்க வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அதோட தங்கம் எப்படி சேமிக்கலாம்? அதுக்கடுத்து வந்து அமௌண்ட் ஒரு குறைந்த வருமானத்துல கூட எந்த அளவுக்கு பணம் சேமிக்க முடியும்? ஒரு மிடில் கிளாஸா இருக்கிறவங்க எந்த அளவுக்கு வந்து சிக்கனமா இருந்து பணம்லாம் சேமிக்கலாம்? அப்படின்றது மாதிரியான நெறைய வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அது கூடவே வந்து தங்கத்தோடைய இம்பார்ட்டன்ட் என்ன? அது வந்து எந்த அளவுக்கு சேவ் பண்ணா நமக்கு வந்து எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும்? ஒரு கோல்டு சிட்டு போட்டு நகை எடுக்கிறதுக்கும், நம்ம கையில இருக்கக்கூடிய அமௌண்ட்ட கொண்டு போய் குடுத்து நகை எடுக்கிறதுக்கும் எவ்ளோ டிஃபரெண்ட் அமௌண்ட் வருது? எது வந்து நமக்கு லாபமா இருக்கும்? அப்படின்றத பத்தின நெறைய வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதோடைய பிளேலிஸ்ட் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப இருக்கக்கூடிய தங்கத்தோடைய விலையில மினிமம் நம்மகிட்ட ஒரு ரூ. 850லேருந்து ரூ. 900 இருந்துச்சு அப்படின்னா நம்மளால தங்கம் வாங்க முடியும். இது வந்து நான் இப்ப ரீசென்ட்டா நெறைய வீடியோல சொல்றப்போ, ஒரு சிலருக்கு வந்து இது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. ஒரு சிலர் வந்து இத பத்தி எதுவுமே தெரியாம இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஆச்சரியமா கேட்குறீங்க. இப்படி கூட தங்கம் வாங்கலாமா? அப்படின்றத பத்தி கேட்குறீங்க. ஸோ மினிமம் வந்து நம்மகிட்ட ஒரு ரூ. 850லேருந்து ரூ. 900 இருந்துச்சு அப்படின்னா, கட்டாயம் நம்மளால தங்கம் வாங்க முடியும். அது வேற எதுவும் இல்ல. 100 மில்லிகிராம் அப்படின்ற தங்க காசு தான் வாங்கலாம். ரொம்பவே சிம்பிளா, ஈஸியா நம்மளால வாங்கக்கூடியது. இப்போ வந்து ஒரு சில்லற சில்லறையா சேர்த்து வச்சோம்னா கூட, ஒரு மாசத்துக்கு நம்மளால ஒரு 100 மில்லிகிராம் அப்படின்றத வந்து ஈஸியா வாங்கிடலாம். ஏன்னா, இப்ப இருக்க விலைவாசியில பார்த்தீங்கன்னா, தங்கத்தோடைய விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. அதிகரிக்கிறது பார்த்தீங்கன்னா 50, 100 அப்படி வந்து அதிகரிக்குது. ஆனா குறையிறது பார்த்தீங்கன்னா 10, 20 இந்த மாதிரி தான் குறையுது. அப்ப ஓரளவுக்கு வந்து தங்கத்தோடைய விலை இருக்க இருக்க அதிகரிக்கும் அப்படின்றது மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. ஸோ இந்த டைம்ல வந்து ஓரளவு கம்மியா விக்கிறப்பவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்றப்போ,
நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். அதோட நான் இப்போ 1.5 கிராமுக்கு வந்து தோடு எடுத்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி போட்டிருந்த தோடு திடீர்னு உடஞ்சிருச்சு. அந்த டைமில் வந்து நம்மக்கிட்ட பணம் இருக்கு, இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மாதிரி ஒரு 100 மில்லிகிராம் காயின் வந்து ஏற்கனவே நான் வந்து ஒரு 8, 9 கார்டு வாங்கி வச்சிருந்தனால எனக்கு கொஞ்சம் தைரியமா இருந்துச்சு. சரி, ஓகே, நமக்கு வந்து ஒரு 2 கிராமா பிளான் பண்ணி எடுப்போம் அப்படின்றது மாதிரி. அதாவது 1.5 கிராமுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல 2 கிராமுக்கா எடுப்போம். அப்போ வந்து இந்த கார்டை குடுத்துட்டு எடுக்கலாம் அப்படின்றது மாதிரிக்கு தான் நான் கையில எடுத்துட்டு போயிருந்தேன். ஆனா எனக்கு அது வந்து தேவைப்படல. ஸோ அதை வந்து கொண்டுட்டு வந்துட்டேன். இருந்தாலுமே வந்து அதோடைய வேல்யூ எப்படி போடுறாங்க, நான் ஒரு ரூ. 650 அந்த ரேஞ்சுக்கு தான் வாங்கிட்டு இருந்தேன் முன்னாடி 2024ல. ஸோ இப்போ வந்து கொடுத்தா எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த கார்டு கொடுத்தா எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்றது மாதிரி சொல்லி கேட்கவும், அவங்க கிட்டத்தட்ட 830, 840 அந்த ரேஞ்ச் வந்து சொன்னாங்க. ஸோ நமக்கு வந்து இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இதில். அப்போ நம்ம வந்து போடுற பணம் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகலை அப்படின்றது மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு எனக்கு. ஸோ இனிமேட்டுக்கு வந்து நம்மக்கிட்ட எப்போல்லாம் பணம் இருக்கோ அந்த டைம்ல எல்லாம் வாங்கிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு நகை வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா ஆயிரக்கணக்கில், அதுவும் இப்போ விற்கக்கூடிய விலைவாசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு லட்சக்கணக்கில் பணம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து நகை கடைக்கே போக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டை கூட வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிட்டு, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 மில்லிகிராம் வாங்குறோம் அப்படின்னு வச்சுப்போம். அந்த 100 மில்லிகிராம் வந்து ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா 1 1/4 கிராம் கிட்ட நம்மளால ஈஸியா சேவ் பண்ண முடியும். ரெகுலரா வாங்கியிருந்தோம் அப்படின்ற பட்சத்துல 1 1/4 கிராம் கிட்ட நம்மளால ஈஸியா சேவ் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு போயிட்டு 1 1/4 கிராம் வாங்கணும், ரெடி கேஷ் கொடுத்து வாங்கணும் அப்படின்ற பட்சத்துல அதோடைய விலை பார்த்தீங்கன்னா 8000 சில்லற ரூபாய் இருக்கு. எல்லார் கையிலயும் அந்த அளவுக்கு வந்து பணம் இருக்குமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இருக்காது இல்லையா? ஸோ அதுக்கேற்றது மாதிரி, அதாவது மிடில் கிளாஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த 8000 9000ன்றதே வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு. அதை கொண்டு போய் கொடுத்து நம்ம காயின் வாங்கிட்டு அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறதுக்கு இப்போ யாரும் ரெடியாக இல்லை. ஸோ அதுக்கேற்றது மாதிரி குட்டி குட்டி அமௌண்ட் இருந்தால் கூட நம்மளால வாங்க முடியும் அப்படின்றது வந்து இந்த தங்க காசு வாங்கலாம். இப்போ நான் வாங்கினது வந்து உங்களுக்கு காட்டுறேன், பில் டீட்டெயிலோட பார்க்கலாம். இப்போ வந்து பில் டீட்டெயில் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு 300 மில்லிகிராம் அதுக்கு வந்துட்டு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து வெயிட் வந்து 300 மில்லிகிராம். 1% வந்து இதுக்கு வேஸ்டேஜ் போடுறாங்க. போட்டுட்டு லெஸ் பண்ணிடுவாங்க. அது எதுக்காக அப்படின்றத வந்து சொல்கிறேன். 1% வந்து வேஸ்டேஜ் போட்டிருக்கிறாங்க. அப்போ டோட்டலாக 303 மில்லிகிராம் அப்படின்றது மாதிரி. நான் வாங்கின அன்னைக்கு ரேட் பார்த்தீங்கன்னா 8220 ரூபாய். மேக்கிங் சார்ஜுன்னு சொல்லிட்டு 60 ரூபா போடுவாங்க. அதாவது 3 கார்டாக நம்ம வந்து வாங்குறோம் இல்லையா? அதனால ஒரு கார்டுக்கு அந்த சீல் பண்ணி வர்றதுனால 20 ரூபாய் அப்படின்றது மாதிரி இது வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. 3 கார்டு வாங்கினதுக்கு 60 ரூபாய் ஆச்சு. டோட்டலாக வந்து 2550 ரூபாய். இதுக்கு வந்துட்டு 1% வேஸ்டேஜ் அப்படின்றது வந்து 23 ரூபாய் கிட்ட வருது. 23 ரூபாய் 50 பைசா கிட்ட வருது. அது வந்து லெஸ் பண்ணிக்கிட்டாங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு 3% வந்து ஜிஎஸ்டி போட்டிருக்கிறாங்க. 1.5% 1.5%ன்னு சொல்லிட்டு அது ஒரு 75 ரூபாய் கிட்ட வருது. அப்போ டோட்டலாக 300 மில்லிகிராமுக்கு வந்து வெறும் ஜிஎஸ்டி மட்டும் நம்ம கொடுத்து எடுக்கிறது மாதிரி இருக்கும். ஜிஎஸ்டி ப்ளஸ் அந்த கார்டு சீல் பண்ணி வர்றதுக்காக அந்த 20 ரூபான்ட்டு இது மாதிரி தான் வந்து அது இருக்கும். இது மாதிரி தான் சேல் பண்ணி வரும். பின்பக்கம் வந்து நமக்கு அந்த கோல்டு வந்து கொடுத்துருப்பாங்க. 916 அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. இதுலையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. வெயிட் வந்து 100 மில்லிகிராம். அதுக்கடுத்து பியூரிட்டி வந்து 916 அப்படின்னு சொல்லிட்டு 22 கேரட்டுக்கான அந்த காயின் இது. இது வந்து இன்னைக்கு நம்ம வாங்குறது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 800 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறோம்னா, நம்ம திரும்ப கொடுக்குறப்போ ஒரு வருஷம் கழிச்சு இப்படி கொடுக்குறப்போ அன்னைக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் விற்கிது கிராமு அப்படின்றப்போ 100 மில்லிகிராம் வந்து 1000 ரூபாய் ஆச்சு. அப்போ 200 ரூபாய் நமக்கு வந்து லாபமாக கிடைக்கும். இது வந்து ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு குட்டி குட்டியாக எடுத்து வைக்கிறதுல வந்து உங்களுக்கு பெருசாக லாபம் தெரியாட்டியும் நம்ம வந்து நிறைய சேவ் பண்ணிக்கிட்டே வர்றப்போ இதோடைய லாபம் அப்படின்றது வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கும். நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அவ்வளோ ஜாஸ்தியாக கிடைக்கும். அதோட இது மாதிரி வந்து கொடுத்து வாங்குறது, அந்த வேஸ்டேஜு அதெல்லாம் வந்து கொடுத்து வாங்கணுமா அப்படின்றது மாதிரி நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதுக்கு வந்து இந்த சேல் பண்ண கவருக்கு வந்து 20 ரூபாய் போகுது, இது மட்டும் வந்து நமக்கு லாஸ் இல்லையா அப்படின்னு கேட்குறவங்கலாம் இருக்கிறாங்க. அப்படி கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வாங்காதீங்க. இது வந்து கம்பல்சரி கிடையாது. நான் வந்து ஒரு 20 ரூபாய் அப்படின்றத வந்து ஒரு விஷயமா நான் வந்து பார்க்கல. ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம். ஜஸ்ட் ஒரு வெளியில் போயிட்டு வரணும் அப்படின்னாவே நம்ம வந்து அவ்வளோ செலவு பண்ணுறோம். ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு, இல்லை ஒரு
ரோட்ல வந்து யாசகம் கேட்குறவங்களுக்கு, இது மாரி நெறைய பேத்துக்கு வந்து தாராளமா செலவு பண்றவங்கலாம் இருக்கிறோம். அதில வந்து ஒரு ரூ. 20 அப்படின்றத வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்காம, இது மாரி வாங்குறது வந்து என்னைய பொறுத்த அளவுக்கு லாபம். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த ஒரு ரூ. 20 அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சதுன்னா, நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதோட நீங்க வந்துட்டு இந்த ரூ. 20 கூட மிச்சப்படுத்த முடியும் அப்படின்றது வந்து எந்த வழி அப்படின்றத வந்து சொல்றேன். அதோட இந்த வேஸ்டேஜ்ன்றதும் இல்லாம எடுக்கிறதுக்கான வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மங்கல்ல பொறுத்த அளவுக்கு நம்ம கேஷா குடுத்து, அதாவது அவங்க நம்ப இந்த மாரி ஒரு கார்டு வாங்குறோம், இல்ல தனியா ஒரு காயினா வாங்குறோம் அப்படின்றப்பவே நம்மகிட்ட கேட்பாங்க. பணம் குடுத்து எடுக்கிறீங்களா? இல்ல கார்ட் பேமெண்ட்டா? அப்படின்றது மாரி கேட்பாங்க. நம்ம வந்து பணம் குடுத்து எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அந்த வேஸ்டேஜ்ன்றத அப்படியே மைனஸ் பண்ணிப்பாங்க. நீங்க கார்டு போட்டு எடுக்கிறீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து வரும். அத மனசுல வச்சுக்கோங்க. அதோட இந்த மேக்கிங் சார்ஜ்ன்னு சொல்லிட்டு ரூ. 20 இதுக்கு இந்த கார்டுக்கு வாங்குறாங்க இல்லையா? அதுவுமே இல்லாம வாங்கணும் அப்படின்னா, நம்ம வந்து தனியா கிராமா வாங்கலாம். அது வந்து மினிமம் 500 மில்லிகிராம், அதாவது 1/2 கிராம்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. தனி கிராமா வாங்கணும்னா. தனியா காயினா நம்ம கையில எடுத்து பார்த்து வாங்கணும்னா, அது வந்து 1/2 கிராம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கேத்தது மாதிரியான அமௌண்ட் வரும். 1/2 கிராம்னா கரெக்ட்டா 500 மில்லிகிராம் இருக்காது. அத விட ஒரு 10 மில்லிகிராம், 20 மில்லிகிராம் இப்படி வந்து கூட இருக்கும். அதுக்கு தகுந்தது மாரி நம்ம பணம் கட்டி வாங்குறது மாரி இருக்கும். ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்றது மூலமா நம்மளால வந்து நெறைய தங்கம் சேமிக்க முடியும். அது வந்து ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு இது மாரி வாங்குறதுக்கு. இப்போ ஒரு வெளில போறோம் அப்படின்றப்போ தாராளமா செலவு பண்றோம். என்னைய பொறுத்த அளவுக்கு ஓரளவுக்கு வந்து அனாவசியமான செலவுகள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நெனச்சோம்னாக்கா, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செலவு பண்ணது மாரியும் இருக்கும். ஒரு ஷாப்பிங் போனது மாதிரியும் இருக்கும். ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் வாங்குனது மாரியும் இருக்கும். ஸோ நான் வந்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற பட்சத்தில, உங்களுக்கு பக்கத்தில இது மாரி ஏதாவது ஒரு ஷாப்ல வந்து கிடைக்குது அப்படின்னா, நீங்க வந்து அது மாரி வாங்கி வைக்கலாம். ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா? "மண்ணுலயும், பொன்னுலயும் போடுற காசு வந்து என்னைக்குமே வேஸ்ட் ஆகாது" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அது வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால நான் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். அதோட எனக்கு வந்து என்ன லாபம் கிடைச்சது அப்படின்றதையுமே வந்து இதில வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். 2024ல ஒரு 100 மில்லிகிராம் வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்றப்போ, அப்போ வந்து ஒரு ரூ. 650 அப்படின்ற ரேஞ்சில தான் வாங்கியிருக்கிறோம். ஸ்டார்ட்டிங்ல நான் சொல்றேன். வாங்கியிருக்கிறோம். 6 மாசம் இல்ல ஒரு 7 மாசம் அது வச்சிருப்பேனா இருக்கும். இருந்துட்டு நான் அன்னைக்கு கொண்டு போயிட்டு அந்த தோடு வாங்குறப்போ கேட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அப்போ வந்து ரூ. 830க்கு எடுத்துக்கிறோம் அப்படின்றது மாரி சொன்னாங்க. அதாவது அன்னைய ரேட்டுக்கு அப்ப ரூ. 180 எனக்கு வந்து லாபம். இது வந்து மினிமமா ஒரு 100 மில்லிகிராம் அப்படின்றப்போ இந்த அளவுக்கு லாபம். இதுவே வந்து 1 கிராம் நான் கொண்டு போய் குடுத்தேனாக்கா ரூ. 1800 எனக்கு லாபம். ஆ அது மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன லாபத்த வந்து பார்த்து நம்ம வந்து கரெக்ட்டா இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்றது வந்து நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும். அதுல ரொம்ப முக்கியமான இடம், ரொம்ப மினிமமா காசு இருந்தாலும் நம்மளால எல்லாம் வாங்க முடியுன்றது வந்து தங்கம் அப்படின்றது. ஸோ அதுக்கேத்தது மாரியான இன்வெஸ்ட்மென்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பண்ணுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க் யூ.